மேஷ ராசிக்கான இந்த வாரம் டேரோ ரீடிங் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். ஸோ மேஜர் சிக்னிஃபிகன்ஸ் இந்த வாரம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க போகிறீங்க. அண்ட் இன்செக்யூரிட்டிஸ்னால கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சில பேரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது, மேனிப்புலேஷன்ஸ் இருக்குது. ஒரு சில நபர் இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், மேனிப்புலேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்க போகிற ஒரு சில விஷயத்துக்கு நோ அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயம் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப், உங்களுடைய ஹீலிங், உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய ஹாப்பினஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் த எனர்ஜி டு யோர் செல்ஃப். ஓகே, ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்க போகிறீங்க, இல்லாட்டி கற்றுக்கிறது இந்த வாரம் கொஞ்சம் அதிகம் எனர்ஜி இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன், ஸோ நாலேஜ் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் பர்சூ பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லாட்டி இந்த வாரம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒரு எஜுகேஷன் நீங்கள் தொடர்ந்து பண்ணுற அந்த ஒரு எனர்ஜி, இல்லாட்டி ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ரொம்ப நாலேஜபிளான பர்சன், டீச்சர், எஜுகேட்டர் இந்த மாதிரியான துறையில் இருந்தீங்கன்னா, இல்லை துறையில் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு வந்திருக்கு. ஸோ புது விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய விஷயத்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. இது உங்களுடைய பர்சனல் க்ரோத்தாக கூட இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, நியூ ஜாப்பில் போயிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை கரண்ட் ஜாப்பில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஒர்க் இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஒர்க்கில் கவனம் செலுத்துறீங்க, டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஹைரோஃபன் கார்டு வந்திருக்கு. ஏதோ ஒரு அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் துறையில் இருக்கணும், டீச்சிங் எஜுகேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த வாரம். ஸோ ஏதாவது ஒரு துறை, ஒரு ஆர்கனைசேஷன், நியூ ஜாப், நியூ எஜுகேஷன் கோர்ஸ் இந்த மாதிரி அதிகமாக எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த வாரம் சேமிக்கிறது பற்றி யோசிக்கிறீங்க. பட்ஜெட் ப்ராப்ளமாக, கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கா, இல்லாட்டி ஏதோ ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஓடிட்டே இருக்குது. பட் இருக்கிற ஜாப் எனக்கு அந்த சேலரி கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில தாட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனாலவே உங்களுக்கு ஏதோ ஒரு புது ஐடியாஸ் வருது. ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு பார்த்தோம், அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ்க்கும் அதுக்கும் நிறைய சிமிலரிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, புது பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. நியூ ஐடியாஸ், பிஸ்னஸ், ஜாப், ரிலேஷன்ஷிப்க்கு இது பொருந்தும். ஸோ மெயினாக இதுக்கான ஏதோ ஒரு பாதையில் தான் நீங்கள் போக போகிறீங்க, தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆக போகுது இந்த வாரம் உங்களுக்கு. பட் பி கேர்ஃபுல், நிறைய விஷயம் சுமந்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம பார்த்தோம், ஃபைனான்ஷியல் பர்டன்ஸாக இருக்கலாம், இமோஷ்னல் பர்டன்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம், அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஒரு சில விஷயம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது. பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதோ தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்களா, அதை நீங்கள் அட்ரெஸ் பண்ண வேண்டிய தருணம். ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் அதை அட்ரெஸ் பண்ணாமல் சுமந்துட்டே போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஃபைனலாக ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், நிறைய பிரச்சனை இருக்குது, இதை நான் என்னால் சார்ட் அவுட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்களா, இந்த வாரம் உங்களால் கண்டிப்பாக காமாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வாரத்தில் நிறைய விதமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சில பட்ஜெட் கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருந்தாலும் அது உங்களால் இந்த வாரம் சந்திக்க முடியும்.